ஷாலோம். பிரைஸ் காட். டே 164. பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரே ஒரு இடம் அனுமதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் தேவன் அவர்களை தொழுது கொள்ள அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேசத்திலே எல்லா இடங்களிலும் விக்கிரகம் இருந்தது. அதை அவர் அழிக்க சொன்னார். ஆனால் அவர்கள் அதை அழிக்காமல் இருந்தபடியினால் தேவன் அவர்களை ஒரே இடத்திற்கு தன்னை தொழுது கொள்ள தேவன் கட்டளையிட்டார். எருசலேமுக்கு பண்டிகைகள் கொண்டாடும் போது சென்ற காலங்களிலே அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். யோவான் 4:21-24 வரை வாசிக்கும் போது அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தேவனை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தொழுது கொள்ளலாம் என்று நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ இன்று நாம் தேவனை தொழுது கொள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தான் கூட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம் திருச்சபையின் பெயர் எந்த ஒரு வேறுபாட்டையும் ஏற்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவை அங்கே நாம் பார்க்கிறோமா? அவரை நாம் மையமாக அந்த இடத்தில் வைத்து நாம் ஆராதனை செய்கிறோமா? அது இல்லை என்றால் அது விக்கிரக ஆராதனை தான். கிளியராக பைபிளில் நமக்கு அதை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். உபாகமம் 12வது அதிகாரம் அந்த முதல் 4 வசனங்களை படிக்கும்போது விக்கிரகங்களின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அழியும்படி செய்து அப்படின்னு வாசிக்கிறோம். ஆம், நியாயாதிபதிகள் காலத்திலேயும் ஒன்றன் பின் ஒன்றாக தண்டனையே அனுப்பியதற்கு காரணமே அவர்கள் திரும்ப திரும்ப இந்த விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி போனார்கள். பின்னர் எலியா விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக செய்தி கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்றதற்கு காரணமும் இந்த விக்கிரக ஆராதனையே. உபாகமம் 12:5வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமம் இதற்கு முன்னரும் ஒரு இடத்திலே கர்த்தரை ஆராதிக்க கூட வேண்டும் என்று கூறப்பட்டது. ஒரே ஒரு இடத்தில் தகன பலி செலுத்த வேண்டும். மற்ற பலிகளையும் தசம பாகங்களையும் பொருத்தனைகளையும் செய்ய வேண்டும். உபாகமம் 12:15-16வது வசனத்தை வாசிக்கும் போது, இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதை நம்ம அங்க இடத்துல வாசிக்கிறோம். அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் என்று. உணவுக்கான கற்பனையும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கும் எந்த பொருட்களும் அந்த ஒரே இடத்திலே தான் உட்கொள்ள வேண்டும். உபாகமம் 12:21-25வது வசனத்தை வாசிக்கும் போது, லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் கூடாரமிட்டு தங்கியிருந்தார்கள். ஒரு எருதோ அல்லது ஆட்டுக்கடாவோ ஆட்டுக்குட்டியோ கொல்லப்படும் என்றால் அது ஆசரிப்பு கூடார வாசலுக்கு கொண்டு வர வேண்டும். லேவியரும் அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க வேண்டும் என்று லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். ஸோ இவ்வாறு செய்வதனாலே பிசாசுகளுக்கு அது பலியிடுவதை தடை செய்வதாக இருந்தது. இரத்தத்தை புசிக்கல் ஆகாது என்றும் குறிப்பிடுகிறது. ஏனென்றால் இரத்தம் ஜீவனாய் இருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு இத்தனை ஒரு முக்கியத்துவத்தை மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 12:29-31வது வசனம் வரை வாசிக்கும் போது, அவர்கள் குடியிருக்க போகிற தேசத்திலே இருக்கிற ஜனங்களை பரிபூர்ணமாக அழிக்கப்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஸோ அவர்களுடைய மாயை ஆராதனையில் குழந்தைகளை பலி செலுத்தும் அந்த பழக்கமும் அவர்களுக்குள்ளே இருந்ததை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அந்த விக்கிரகங்கள் நெருப்பினால் சூடேற்றப்பட்டு பின்னர் அதனுடைய கரங்களிலே குழந்தைகள் வைத்து கொல்லப்படுவார்கள். இது எத்தனை ஒரு பயங்கரமானது பாருங்க. தேவன் இதை முற்றிலும் வெறுக்கிறார். தேவன் வெறுக்கும் காரியங்களை நாமும் வெறுக்கவும், தேவன் நேசிக்கும் காரியங்களை நாமும் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 12:32வது வசனத்தை பார்க்கும்போது, நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகளில் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அவர் கொடுக்கிற கற்பனைகள் அவர்கள் கருத்தாய் கவனிக்க வேண்டும். இதிலிருந்து பாவம் யார் செய்தாலும் அது பாவமே. இன்றைக்கு நம்மில் சிலரின் அவர்கள் செய்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தண்டனையாக வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம். சிலது நம்ம அதையே நினச்சி நம்ம பாவங்களை துணிகரமாக செய்கிறதை பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்வாங்க. ஆனால் பாவம் பாவமே. என்ன சின்ன பாவம் பெரிய பாவம் என்றல்ல, அந்த பாவம் பாவமே. இன்றைக்கும் அவர் தமது வசனங்களின் மூலமாக கர்த்தர் தனது மன விருப்பத்தை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் நம்மிடம். அவர் வெறுக்கும் காரியங்களை நாம் வெறுக்கவும், அவர் நேசிக்கும் காரியங்களை நாம் நேசிப்பதிலும் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருப்போம். ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்த தேசத்திற்கு செல்வதற்கு முன்பே அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த விதமாக எந்த மக்களுடன் அவர்கள் மிங்கிள் பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் அழகாக அந்த அதிகாரங்களின் மூலமாய் கற்றுக் கொடுத்து அனுப்பினீரப்பா.
நன்றி ஐயா. அது எங்களுக்கும் ஒரு லெசனாக, ஒவ்வொரு வேத வசனங்களும் ஞானமுள்ளதாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுக்க கிருபை தாங்க. நீங்கள் நேசிக்கிற காரியங்களை எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை கேட்கவும் உம்மோடு நடக்கவும் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் வாழவும் கிருபை தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.